படுத்து 2 பையங்க 17-18 வயசுக்கு மேல காலேஜ், ஒருத்தனுக்கு 17 ஒருத்தனுக்கு 19, 2 பையங்க சார். டாக்டர் சார், அவர் டாக்டர். அந்த அம்மா லாயர், வழக்குரைஞர் கோர்ட்ல. இவர் டாக்டருங்க. ஆனா என்ன நடந்தது? கடன் தொல்லையால், கடன் பிரச்சனையால் அந்த குடும்பமே இப்ப இல்ல சார். இதுல என்ன கொடுமை தெரியுங்களா? 2 பையங்களுக்கும் மயக்க மருந்த கொடுத்து தூக்கில போட்டிருக்காரு சார். சார் நம்ப முடியுது அவங்களால? அப்போ நான் என்ன கேட்கிறேன், அதே தூக்கில போட்ட கையால தானே அந்த தகப்பன் அந்த குழந்தைகளை முதல்ல வாங்கியிருப்பான் சார். முதல்ல வாங்கியிருப்பான்ல. அப்ப அந்த தூக்கில அந்த கைத்துல ஏத்தும் போது அவன் மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும், வார்த்தைகள்ல சொல்ல முடியுமா? ஆனா அதையும் தாண்டி அவன் அந்த முடிவை எடுக்கும் போது மனைவி கூட இருந்திருக்கா. மனைவியும் தற்கொலை, கணவனும் தற்கொலை, குடும்பமே இப்ப இல்ல சார். அந்த 4 உயிர் நேத்து நைட்டு இருந்த 4 உயிர் இன்னைக்கு இல்ல சார். என்ன காரணம்? நான் என்ன கேட்கிறேன், அந்த நேரத்துல விடுங்க. ஒருத்தர் சாக போனா புருஷன் பொண்டாட்டி சொன்ன, ஏன் மாமா சாக போறேன்? கடனா போச்சுடி. பொழைச்ச ஊர்ல இனி பொழைக்க முடியாம போறதை விட அசிங்க ஏதாவது இருக்கா? பாக்குறவன் நம்மளை விட நண்டு சிண்டெல்லாம் நம்ம கிட்ட கேள்வி கேட்க, என்னமா தெரிஞ்சா இப்ப திரிறவாருன்னு.